வணக்கம். வடகறியை நம்ம ஈஸியாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அனைத்து செய்முறையும் நம்ம எளிய முறையில் பார்க்கலாம். வாங்க. 150 கிராம் கடலப்பருப்பை நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணி 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. அது தண்ணி விடாமல் ஜாரில் வச்சு நம்ம ஒன்றும் பாதியமாக கொருன்னு அரைக்கணும். தண்ணி இல்லாமல் நான் அரைக்கிறேன் பாருங்கள். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு 2 பெரிய பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், காம்பு எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் ஒரு சிறிதளவு, தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறோம். பெருஞ்சீரகன்றது சோம்பு நம்ம போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இது உப்போட அளவு இதில் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். இட்லி கொத்தில் நம்ம எண்ணெயை கொஞ்சம் நல்லா விட்டு தடவிட்டு ஆவியில் நம்ம வேக வைக்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற கடலைப்பருப்பை இந்த மாதிரி நம்ம தட்டி விடாமல் நல்லா திரியாக போட்டுக்கலாம். உதிரியாக போடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வேகும். தட்டி போட்டால் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம உதிரியாக போடும்போது வேகத்து நம்மளுக்கு எளிமையாக இருக்கும், சீக்கிரமாகவும் இருக்கும். அதனால் உதிரியாக போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் தான் வச்சு நான் வேக வைக்கிறேன். நிமிஷம் வெந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். எடுத்து செக் பண்ணும்போது நல்லா வெந்து வந்துடுச்சு. பாத்திரத்தில் அது கட்டியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த தக்காளி இதில் வேக வைக்கும் போது இந்த தொக்கில் நல்லா ஏறும். அப்போ தான் காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கும். அதனால் உடச்சி விட்டுக்கலாம். கட்டியாக போட்டால் கட்டியாக இருக்கும். அப்படி போடுறவங்களும் போட்டுக்கலாம். நான் உடச்சி விட்டுக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நான் தூளாக உடச்சி விட்டுட்டேன். இதுக்கு தேவையான அளவு 3 தக்காளி, 1 வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கூடவே 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் சூடான பிறகு சின்ன துண்டு 3 பட்டை, 3 கிராம்பு, கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம் எல்லாம் சிறிதளவு போட்டு நல்லா சூடாக நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் தாளித்து எடுத்துகிட்ட பிறகு கருவேப்பிலையை நான் கொஞ்சம் அதிகமாகவே போடுறேன். ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ண ஆனியன் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நான் கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 பச்சை மிளகா உடச்சி போட்டாச்சு. 2 பச்சை மிளகா, இஞ்சி நல்லா பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் எல்லாமே இருக்கும். அதில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மஞ்சள், சீரகம், மிளகு எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூளில் தனியா எல்லாமே இதில் ஆட் பண்ணது தான் மிளகாய்த்தூள். இது குழம்பு மிளகாய்த்தூள். அது 1/2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறோம். தண்ணி தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம போடுற அந்த வடையோட தூளுங்க நல்லா வேகணும்.
அதனால் தண்ணி அதுக்கு தேவைக்கேற்ப நம்ம தண்ணியை சேர்த்துக்கணும். தண்ணி அதிகமாக இருந்தாலும் நம்ம நல்லா கொதிக்க விட்டு தான் தண்ணி ட்ரை ஆகிடும். பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கொதி வந்த பிறகு வடகறி தூளை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா கொதி வந்த பிறகு வடகறி தூளை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுடணும். இது காரமும் உப்பும் வந்து நீங்கள் பார்த்துங்க. காரம் தேவைன்னா இன்னும் கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். உப்பும் காரமும் பார்த்துங்க. இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வரும். 10லேருந்து 15 நிமிஷம் விட்ட பிறகு ஸ்லோ ஃபயரில் வந்து விட்டுட்டேன். நல்லா அதை இப்போ ட்ரை ஆகிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்கும் நம்ம அந்த டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் நீங்கள் எளிய முறையில் செய்யலாம். இதுக்கு ரொம்ப அதிகமான பொருள்லாம் தேவையில்லை. கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறோம். கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நான் வந்து இதுக்கு சப்பாத்திக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.